ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட ஒரு குட்டி டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுந்தோடனே பெட்ஷீட்லாம் வந்து மடித்து வச்சுட்டு அங்கங்கே இருக்க வேண்டிய திங்ஸை அதோட இடத்துல வச்சுட்டு குளிக்க போயாச்சு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு குளிக்காமல் நம்மளால் எந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது, அவ்வளோ வெயில். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு தான் எப்போவும் போல் நான் வந்து டே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எப்போவும் குடிப்போம் இல்லையா, அந்த ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்க ஆரம்பித்தாச்சு. என்ன தான் தலை ஈரமாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் தலையை விரிச்சு போட்டுட்டு ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் தூக்கி ஒரு கேச்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப்லாம் போட்டுட்டு எப்பவும் போல் மேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சோஃபா கவர் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சோஃபா கவர்லாம் எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு அகைன் நான் வீடெல்லாம் பெருக்கிட்டு தான் வந்து அகைன் நியூ சோஃபா கவர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ எப்பவும் போல் சோஃபா கவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டதுக்கப்புறம் தான் வீடே பார்க்க ஒரு நீட் லுக்காகவே இருந்தது, என்ன தான் நம்ம பெருக்கி மாப்லாம் போட்டாலும். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் வந்து நான் டிஃபன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஆக்சுவலி சப்பாத்தி குருமா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான மாவெல்லாம் வந்து பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஸோ குருமாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு தாளித்து தான் செய்ய ஆரம்பித்தேன். பட் பவர் கட் ஆகிடுச்சு, இன்வெர்ட்டரில் மிக்ஸி வந்து ஓடாது. ஸோ வேறு பிளான் பண்ணிட்டேன்னா அப்போவே எப்பவும் போல் குருமாவுக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக தேங்காய்க்கு பதிலாக 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கரைச்சி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மல்லித்தலைலாம் போட்டு இறக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும்ன்ட்டு ஸோ சப்பாத்தியும் அந்த கேப்பில் இன் பிட்வீனில் போட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சப்பாத்தியும் இந்த டிஷ்ஷும். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், அன்னி பாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்வீட் பாக்கு தான், அது ஆக்சுவலி பாக்கு கிடையாது. அதை வெத்தலைக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க எப்போயாச்சும். ஸோ இந்த தடவை எனக்கும் ஒன்று வச்சு கொடுங்கன்னு கேட்டேன். ஸோ எனக்கும் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு தேவையான லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா சாமிக்கும் வந்து பூலாம் போட்டுட்டு கீழே வந்து விநாயகர் இருக்கார். ஸோ அவரையும் ரெடி பண்ணணும். ஸோ அவரையும் வந்து நல்லா குளிப்பாட்டிட்டு அழகாக வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல வேலை நான் முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விநாயகரையும் அழகாக ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நானும் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரசாதம் இல்லாமலா கேசரி தான் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ கேசரி ரெடி பண்ணிவிட்டு கீழே விநாயகருக்கு தேவையான பூஜை திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சாச்சு. உள்ள முனீஸ்வரர் இருக்கார், அவருக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து பிரசாதம்லாம் வச்சு விளக்கேற்றி வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லபடியாக பூஜையும் பண்ணியாச்சு. அந்த டேவே டிவைனாக செம்மையாக சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஸோ இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்